தியாகு, எப்படி பார்க்குறீங்க ஒரு 75 ஆண்டு கால பயணத்தில்? அருணன் அவர்கள் சொன்னது அதிலிருந்தே எடுக்கிறேன். தமிழர்களினுடைய பெருமிதங்கள், விழுமியங்கள் பற்றி பேசுகிறாங்க, தேசிய இன சிக்கல் பற்றி பேசுகிறாங்க, இருக்கிற சிக்கல் அப்படின்னா மாநில சுயாட்சி, கூட்டாட்சி பற்றி பேசுகிறாங்க, வடக்கு தெற்கு பாகுபாடு பற்றி பேசுகிறாங்க, இந்தி திணிப்பு, கலாச்சாரம், இப்படி எல்லாவற்றையும் பேசி தான் இது பயணிக்குது இல்லை? அந்த பயணம் எப்படி இருந்தது? பங்களிப்பு எப்படி இருந்தது? திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தினுடைய அகவை நாள் வாழ்த்து. அதிலிருந்தே நான் தொடங்கினேன். திமுகவினுடைய வரலாற்று பங்களிப்பை மொத்தத்தில் நேர்நிறையாக நாங்கள் பார்க்கிறோம். மொத்தத்தில் பார்க்கிறோம். வரலாற்றில் ஒரு முற்போக்கான பங்கு வைத்திருக்கிறாங்க. குறிப்பாக இன்றைக்கு நாடு இருக்கக்கூடிய சூழலில் ஒரு பாசிச பேராபத்திலிருந்து தமிழ்நாட்டை காப்பதில் திமுகவினுடைய பங்கு முக்கியம். அப்படி தான் நம்ம சென்ற தேர்தலிலேயே நிலைப்பாடு எடுத்தோம். இன்றைக்கும் கூட அந்த பங்கு தேவைப்படுகிறது, இந்த வகிபாகம் வலுவாக தேவைப்படுகிறது என்ற கவலையோடு தான் நாம் அணுகிறோம். இந்த வரலாறு என்பது ஒரே விதமான மேல் நோக்கிய பயணம், முன்னேற்றம், ஏற்றம் என்று நாம் சொல்ல முடியாது. வரலாற்றில் நடந்து போனவற்றை எதையும் நாம் திரும்ப மாற்றி நிகழச் செய்ய முடியாது. வாட் இஸ் டன் cannot be undone. நீங்கள் காவிரியில் கலந்து கடலோடு போன நீரெல்லாம் திரும்ப காவிரிக்குள்ளே கொண்டு வர முடியாது. ஆனால் அதே நேரத்தில் இந்த வரலாற்று ஆய்வு என்பது எதிர்காலத்தில் இந்த பங்கை வலுப்படுத்தி கொள்வதற்கு, இதில் இன்றைக்கும் நாம் காணக்கூடிய குறைகளை களைவதற்கு தேவை. இப்போ அண்ணாவை தான் நாம் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மூலவராக, கொள்கை அடிப்படையாக நாம் எடுத்துக்கொள்கிறோம். நீங்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய நம்ம பெரியார் தேர்ந்த ஒரு வேறுபட்ட பிரச்சனை தனி. பெரியார் 73 வரைக்குமே என்ன வலியுறுத்தி கொண்டு வந்தார்? தமிழ்நாடு தமிழருக்கே என்ற முழக்கத்தை வலியுறுத்தி கொண்டு வந்தார். கலைஞர் நேரடியாக எனக்கு அளித்த பேட்டியிலேயே சொன்னார், அது பெரியாரின் கொள்கை, அண்ணாவின் கொள்கை அல்ல. ஏன் அடியாரை கைது செய்தீர்கள்னு கேட்டபோது அவர் சொன்னார், நான் அவரிடமே தெளிவுபடுத்திட்டேன் தியாகு, இது பெரியாரின் கொள்கையை தவிர திமுகவின் கொள்கை அல்ல. எனவே அதில் வேறுபட்டுறாங்க, அது போனால் போட்டு. ஆனால் இந்த கோரிக்கையை கைவிட்டது பற்றியெல்லாம் பேசுனாங்க. 2 செய்திகளை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஒன்று, இந்த ராஜ்யசபையில் பிரிவினை தடை சட்டம் அதற்கான மசோதா வந்தபோது அண்ணா அவர்கள் பேசின பேச்சு, அங்கே இறைமை என்பது எங்களுக்குரியது, மாநிலங்களுக்குரியது. நாங்கள் இறைமையில் ஒரு பகுதியை உங்கள் கையில் ஒப்படைச்சிருக்கிறோம், ஆனால் நீங்கள் அதை எங்களுக்கு எதிராக பயன்படுத்துகிறீங்க. நாங்கள் இந்திய சீன எல்லை போரில் முழுக்க உங்களுக்கு ஆதரவாக இருந்திருக்கிறோம். இதை ஏற்றுக்கொண்டு இதன் அடிப்படையில் நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கிறோம். எங்களுடைய கோரிக்கையை நாங்கள் கைவிட்ட பிறகு இந்த தடை சட்டம் வருது. நாங்கள் வெளிப்படையாக அறிவிச்சிட்டோம், இது இல்லைன்னு சொன்ன பிறகும் நீங்கள் தடை சட்டம் கொண்டு வரீங்க. அப்போ இறைமை பற்றி அவருடைய பார்வை ஒன்று. இரண்டாவது, மாநிலங்களவையில் அவர் பதவி பொறுப்பு ஏற்றுக்கொண்ட போது பேசிய அந்த பேச்சு, இந்த திராவிடியன் ஸ்டாக் என்று பேசப்பட்ட பேச்சு, ரொம்ப முக்கியமான ஒரு வாக்கியம் இருக்கு, வி வாண்ட் செல்ஃப் டிட்டர்மினேஷன். இது அண்ணாவோட வாசகம். எங்களுக்கு சுயநிர்ணய உரிமை வேண்டும். இது ராஜ்யசபையில் அண்ணாவினுடைய பேச்சு. இந்த கோரிக்கை, இப்போ சுயாட்சி கோரிக்கையை திராவிட நாட்டை கைவிட்டாங்க, அதற்கான காரணங்கள் இருக்கும்போது கைவிட்டாங்க. திராவிட நாடா, அது உள்ளடக்கத்தில் தமிழ்நாடா? இப்போ நாம் இவர் நபுரு கொராஷிமா தென்னக வரலாற்று பற்றி எழுதும்போது திராவிட இயக்கம் என்று எழுதும்போதே, இல்லை தமிழ் தேசிய இயக்கம் என்று எழுதும்போது அடைப்புக்குறியில் திராவிட இயக்கம்னு எழுதுவார். திராவிட இயக்கம் உள்ளடக்கத்தில் ஒரு தேசிய இனத்தினுடைய, தமிழ் தேசிய இனத்தினுடைய இயக்கம்தான். இப்போ அருணன் சொன்ன மாதிரி கர்நாடகத்தில் இந்த கோரிக்கை இல்லை, ஆந்திரத்தில் இல்லை, தமிழ்நாட்டில் தான் இருந்துச்சு. ஏன்னா திராவிடம் என்பது இங்கே ஒரு நிலப்பகுதியாக தவறாக வரையறுக்கப்பட்டாலும் திராவிடத்திற்கு ஒரு கருத்தியல் உள்ளடக்கம் இருந்துச்சு. அந்த கருத்தியல் உள்ளடக்கத்தின் அடிப்படையில் திராவிட இயக்கமாக கருதப்பட்டுச்சு. இப்போ இன்னைக்கு கூட ஸ்டாலினுடைய அறிக்கையில் சொல்கிறாரு, நான் தான் திராவிடன் என்று நவில்கையில் தேன்தான் நாவெல்லாம் வான்தான் என் புகழ் என்று பாவேந்தர் பாடியதை எடுத்துக்காட்டார். தாராளமாக சொல்லலாம். இந்த கொள்கைகள், இந்த கருத்துக்களை உடைய தமிழர்கள் தங்களை திராவிடர்களாக கருதி கொள்வதில் பிரச்சனை இல்லை. திராவிடர் என்ற இனமோ அல்லது திராவிடம் என்ற ஒரு நாட்டையோ சொல்வதல்ல. திராவிடம் இந்த கொள்கைகள், அந்த திராவிடின் ஸ்டாக்கின் போது அவர் சொல்கிறார், நாங்கள் இந்த நாட்டில் பங்களிப்பதற்கு ஒரு கருத்தோடு வந்திருக்கிறோங்கிறாரு.
அதில் தான் வி வாண்ட் டு செல்ஃப் டிட்டர்மினேஷன்ங்கிறார். இது ஒரு கட்டம். அடுத்த கட்டம் இந்த மாநில அரசில் பங்கேற்பது பற்றிய பிரச்சனை. ஏன்னா 52 தேர்தல் மத்திய அரசுல இல்லை மாநில மாநில அரசு அரசில். மாநில அரசு மத்திய அரசு கூட பின்னால் வருது. அண்ணா காலம் வரைக்கும் மத்திய அரசு வரல. சரி. அது கலைஞர் காலத்தில் தான் மத்திய அரசில் பங்கேற்பது பற்றிய கேள்வி வந்துச்சு. அப்படி வரும்போது 52 இவர்கள் கலந்து கொள்ளலை, போட்டியிடலை. ஆனால் சிலரை ஆதரித்தாங்க. கம்யூனிஸ்ட் கட்சி, வேறு சிலரை. பெரியாரும் அதே மாதிரி ஸ்டாண்டு தான் எடுத்தார். மதுரை தொகுதியில் பிடி ராஜனை எதிர்த்து பி ராமமூர்த்தியை பெரியார் ஆதரித்தார். சிறையில் இருந்தபடி பிஆர் போட்டியிட்டார். திண்டுக்கல்லில் ஏ பாலசுப்ரமணியத்தை ஆதரித்தார். இவரை போல தான் இவர்கள்லாம் இருப்பார்கள்னா தனியாக எனக்கு ஒரு இயக்கமே வேண்டாமே, இதிலேயே ஒப்படைச்சிடலாமேன்னு சொன்னார். நான் சாதியை தமிழ்நாடு அளவில் ஒழிக்க விரும்புகிறேன், தோழர்கள் இந்திய அளவில் ஒழிப்பதாக சொல்கிறார்கள், ஒழித்தால் எனக்கு மகிழ்ச்சி என்றெல்லாம் சொல்கிறார். அது அந்த கட்டம். 57க்கு முன்னால் அந்த திருச்சி மாநாட்டில் வாக்குப்பெட்டி வச்சு எடுக்கிறாங்க, தேர்தலில் போட்டியிடுவது என்ற முடிவு எடுக்கிறாங்க. அதுக்கு முன்னால் திராவிட முன்னேற்றக் கழகம் செல்வாக்கு பெற்றதனுடைய பின்னணியே என்னன்னு சொன்னால், திராவிட முன்னேற்றக் கழகம் போராட்ட களத்தில் முன்னுக்கு நின்றது. அன்றைக்கி கம்யூனிஸ்ட் கட்சியில் ஒரு திட்டம் இல்லை, காங்கிரஸை எதிர்ப்பதா ஆதரிப்பதா பல்வேறு குழப்பங்களுக்கு நடுவில் நின்றாங்க. ஆனால் காங்கிரஸை எதிர்ப்பதற்கு உறுதியான சக்தி திமுக. நான் திருவாரூரில் மாணவனாக சின்ன பிள்ளையில் பார்த்துருக்கேன். ஒரு எஸ்எம்டி போராட்டம்னா கூட திமுக முன்னுக்கு நின்றுச்சு. ஏன் கலைஞர் முதல் தேர்தலில் போய் குளித்தலையில் நின்னாருங்கிறதுக்கு ஒரு காரணம் உண்டு. ஏன்னு சொன்னால், அங்கே ஒரு நங்கவரம் ஜமீனுக்கு எதிரான உழவர் போராட்டத்தில் ஏர் பூட்டி கல்யாண சுந்தரம் ஒரு ஏரும் கலைஞர் ஒரு ஏரும் பூட்டி உழுதார்கள். அந்த செல்வாக்கின் அடிப்படையில் தான் குளித்தலையில் அவர் போய் முதல் தேர்தலிலேயே போட்டி போட்டார். அந்த ஒரு போராட்ட அரசியலின் அடிப்படையில் வளர்ந்தார்கள். நீங்கள் 62 அதான் நிலைமை. அதனால தான் உங்களுக்கு 13 இடத்துலேருந்து 14 இடத்துலேருந்து 50 இடங்களுக்கு போகிறாங்க. மீண்டும் 67 தேர்தலுக்கு முன்னதாக என்ன நடந்துச்சுங்கெல்லாம் தெரியும். விலைவாசி எதிர்ப்பு போராட்டம், இந்தி மொழிக்கு எதிரான, இனிப்புக்கு எதிரான போராட்டம் எல்லாம் நடக்குது. 67 ஆட்சி பிடிச்சாச்சு. அண்ணா இவ்வளவுக்கும் போட்டி போடவே இல்லை. எதற்கு? அசம்பிளிக்கே போட்டி போடல. ஒரு தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதியில் தான் போட்டி போட்டார். மீண்டும் மேலவைக்கு வந்து தான் முதல்வர் ஆகிறார். அந்த முதல்வராகி அவர் சாதித்த சாதனைகளில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. சுயமரியாதை திருமணங்களை சட்டபூர்வமாக்கியது, தமிழ்நாடு என்று பெயர் மாற்ற தீர்மானத்தை கொண்டு வந்தது, இந்த அரசு அலுவலகங்களில் சாமி படம் வைத்துக்கொண்டு பூஜை பண்ணுவதையெல்லாம் தடை செய்தது, அறநிலையத்துறைக்கு ஒரு நாத்திகரான நெடுஞ்செழியனை அமைச்சராக்கியது. இதெல்லாம் இன்னைக்கு நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். இதெல்லாம் சரி. ஆனால் இந்த அனுபவத்தின் அடிப்படையில் அவருடைய அனுபவத்தை சுருக்கி 69ஆம் ஆண்டு பொங்கல் நாள் வாழ்த்து செய்தியில் சொல்லியிருக்கார். இதைத்தான் நான் வலியுறுத்த விரும்புகிறேன். உடன்பிறப்பு தம்பிக்கு மடல் எழுதுறாரு பாருங்க. இந்த தம்பிக்கு எழுதிய மடல் தமிழ்லையும் வந்திருக்கு, ஆங்கிலத்திலையும் வந்திருக்கு. ரைசிங் சன் நினைக்கிற அந்த பத்திரிகை அதில் வந்திருக்கு. அதில் என்ன சொல்றாருன்னா, இந்த அனுபவத்திலிருந்து கற்றுக்கொண்ட உண்மையாக அவர் சொல்றார். ஏன்னா ஒன்று நீங்கள் புரிஞ்சுக்கிடணும், அரசமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு செயல்படுவது, அதன் உரிமைகளை பயன்படுத்திக் கொள்வது, ஆட்சி அமைப்பது வேறு. இலக்கை அடைவதற்கு இந்த அரசமைப்பு சட்டம் போதும் என்று அதற்குள் தங்களை குறுக்கிக் கொள்வது வேறு. ரெண்டையும் நம்ம வித்தியாசப்படுத்தி பார்க்கணும். இப்போ கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லுமா, எங்கள் லட்சியத்தை நாங்கள் புரட்சியை இந்த சட்டத்துக்குள்ளேயே அடைஞ்சிருவோம்? இல்லை. ஆனால் இங்கே எம்எல்ஏ எம்பிக்கு நிற்கும் போது அந்த சட்டத்துக்குள்ளே நிற்கிறோம். அப்போ அவர் சொல்கிறாரு, இந்த இந்திய அரசமைப்பு சட்டம் பற்றி அவர் சொன்ன கருத்தை மட்டும் சொல்கிறேன். என்னன்னு சொன்னால், இந்த அனுபவத்திலும் தான் கற்றுக்கொண்டதை சொல்கிறாரு. கொல்லைப்புற வழியாக நுழைக்கப்பட்டிருக்கிற இரட்டை ஆட்சி தான் இந்திய அரசமைப்பு. வார்த்தை இது, டயார்கி த்ரூ த பேக் டோர். என்ன டயார்கி? பிரிட்டிஷ்காரன் காலத்தில் கொண்டு வந்தோம் பாருங்க. பாதி அதிகாரம் ஆளுநருக்கு, பாதி அதிகாரம் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சர்களுக்கு. அந்த டயார்கி தான் இன்றைக்கும் தொடர்கிறது. அப்ப ஏன் இதில் நாம் பங்கேற்கணும்னு நீங்க கேட்கலாம். தம்பிக்கு சொல்றாரு, கேட்கலாம். ஒரு தீர்மானமான கட்டம் அடையப்படும். A decisive moment will be reached. அந்த கட்டம் வரைக்கும் அறிவார்ந்த மக்களுக்கு இந்த உண்மையை சொல்ல வேண்டும் என்பதற்காக இந்த ஆட்சி பொறுப்பை ஏற்றிருக்கிறேன்னு சொல்றார். இந்த பார்வை அப்படியே தொடர்ந்ததா, இன்றைக்கு தொடர்கிறதா? இப்ப மிக கடைசியா திருவனந்தபுரத்தில் நடைபெற்ற சமூக நீதி மாநாட்டில் இப்போதைய முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த இணைய வழி ஆற்றிய உரையில் என்ன சொல்றாருன்னா, இன்றைக்கும் இதே இரட்டை ஆட்சி முறைதான் தொடர்கிறது. அப்ப அதுக்கு என்ன தீர்வு? நிகழ்ச்சியின் இப்பகுதியை இணைந்து வழங்குவோர் V-Guard